Hi friends, welcome to Darbar Samayal. இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரா ஒரு மீன் தொக்கு ரெசிபி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மீனை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வந்துட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு மீன் எல்லாத்தையும் வந்துட்டு சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே எண்ணெயில் வந்துட்டு வெங்காயத்தை வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துடலாம். மீன் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இப்போ வந்துட்டு ஒரு தக்காளியும் கொஞ்சம் cashew nut எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெண்டுத்தையும் வந்துட்டு நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுக்கலாம். அந்த பேஸ்ட் வந்துட்டு நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா அதை சேர்த்துருங்க. சேர்த்து அதுவும் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்தா நல்லா வந்துட்டு எண்ணெயெல்லாம் வந்துட்டு அப்படியே பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பார்த்திங்களா, எண்ணெயெல்லாம் வந்துட்டு நல்லா செப்பரேட் ஆகி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பச்சை மிளகா வந்துட்டு நல்லா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். ஒரு பாதி கேப்சிகம் வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் வந்துட்டு வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மசாலா கூட. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல மீன், அதை வந்துட்டு இதில் சேர்த்துருங்க. நீங்கள் என்ன மீன் வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் முள் இல்லாத மீனாக இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த தொக்குக்கு. மீனை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து பெரட்டி கொடுங்க. அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகி நல்லா வந்து மீனுக்குள்ளே அந்த மசாலா இறங்கணும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிடுங்க. லாஸ்ட்டில் வந்துட்டு மல்லி இலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மீன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.